இந்தியாவோட T20 அணி இதுவரைக்கும் ஒரு விமர்சனத்தை கண்டினியூஸா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு. அபிஷேக் சர்மா மட்டும் தொடக்கத்துல அதிரடியா ஆடலனா கண்டிப்பா இந்திய அணி 200 டார்கெட்டை கொடுத்தாலும் அதை சேஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம 200 டார்கெட்டையும் எதிரணிக்கு கொடுக்க மாட்டாங்கன்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த விமர்சனத்தை உடைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இஷன் கிஷன் அதிரடியா ஆடி நானும் அந்த டீம்ல இருக்கிறேன் அதை நிரூபிக்கிற வகையில் தான் அவர் அதிரடியாவே ஆடி இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, விஜயசாரை டிராபியில எப்படி அதிரடியா ஆடினாரோ தன்னுடைய ஃபார்மை நிரூபிச்சாரோ அதே ஆட்டத்தை தான் இங்கேயும் ஆடி இருக்கிறாரு. எல்லாரும் டார்கெட்டை நோக்கி ஆடினா அவர் இது எனக்கான வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு அதிரடியா ஆடி எதிரணியை துவம்சம் பண்ணி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம செலக்டர்ஸ தலைகுனிய வச்சிருக்கிறாரு. இவருக்கான வாய்ப்பு டைரக்டா போயிட்டு கதவை தட்டல, இவர் கதவை பிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு. இதுதான் உண்மை. சூரியகுமார் யாதவ் 464 நாளுக்கு பிறகு 50 ரன் அடிச்சிருக்கிறாரு. இதுவே மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் தான். ஆல்ரெடி அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய லிஸ்ட்ல சாம்சன் மட்டும் தான் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. கூட ஆடின சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறமா இஷன் கிஷன், இவங்க ரெண்டு பேருமே அதிரடியா ஆடி இருக்கிறாங்க. ஹார்திக் பாண்டியாவும் ஆல்ரெடி ஃபார்ம்ல இருக்கிறாரு. சிவம் துபேவும் ஒரு 37 ரன் அடிச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? T20 ஸ்குவாட் தரமா இருக்குது. இனி வேர்ல்டு கப் நமக்கு தான்ற மாதிரி அதிரடியா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு டார்கெட் கொடுத்தாலும் அடிக்கிறாங்க. ஆனா ஒரே சந்தேகம் என்னன்னா, இவங்க பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்களா இல்ல பவுலிங்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்களான்னு இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல ரெண்டுத்துலயும் பேலன்ஸ் பண்ணி சரியா விளையாடுறாங்களான்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்குது. நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் இதை பண்ணா ஜெயிச்சிருக்கலாம் அதை பண்ணா ஜெயிச்சிருக்கலாம்னு எதையுமே சொல்ல முடியல. ஏன்னா அவங்க பேட்டிங் ஆடும் பொழுது அதிரடியா தான் விளையாடினாங்க, பவுலிங் போடும் பொழுது தொடக்கத்துல தரமா தான் போட்டாங்க. ஆனா முடிவு வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த இந்திய அணி ரொம்ப ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவங்களால கட்டுப்படுத்த முடியல. எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு எந்த இடத்துல எது நடந்துச்சு ஒண்ணுமே புரியல. ஃபோக்ஸ் 4-4 கொடுத்து 3 ஓவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட 67 ரன் கொடுத்திருக்கிறாரு. 2 ஓவர்ல 24 ரன் ஒரு ஓவர், 25 ரன் ஒரு ஓவர், மொத்தமா 50 பொதுவா பேட்ஸ்மேன் தான் அடிப்பாங்க. ஒரே ஒரு ரன் மிஸ் பண்ணதுனால இவர் 50 அடிக்க மறந்துட்டாரு. அதாவது ஃபோக்ஸ் ஒரு பவுலர் 49 ரன் விட்டு கொடுத்திருக்கிறாரு. இதுல பர்టిక్యులரா சூரியகுமார் யாதவ், இஷன் கிஷன் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு 10 நாள் புயல் அடிச்சா ஒரு ஸ்டேட்ல அடிக்குதுன்னா அந்த ஸ்டேட் முழுக்க எல்லாருமே வேதனையோட இருந்திருப்பாங்க, ரொம்ப வேதனை அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் நியூசிலாந்து அணி இவருடைய விக்கெட் எடுக்கும் பொழுது, அதாவது 9வது ஓவர்ல இவருடைய விக்கெட் எடுக்கும் பொழுதுதான் அவங்க பெருமூச்சியே விட்டாங்க, ஒரு மன நிம்மதியே கிடைச்சது. அந்த நேரத்தில் அமைதியான ஒரு சூழலே நிலவுச்சு. அது வரைக்கும் இந்த புயல் வந்து எப்படி எல்லாத்தையும் கிளப்பி எடுத்துட்டு போயிட்டு ஒரு குப்பை குளமா மாத்துமா அந்த மாதிரி இஷன் கிஷன் அத்தனை பேருடைய ஓவரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி குப்பையா கொளுத்தி போட்டாரு. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் செகண்ட் T20 போட்டி ராய்ப்பூர்ல ஷஹீத் வீர் நாராயண் கிரவுண்ட்ல தான் நடந்துச்சு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது இந்திய அணி தான். கொஞ்சம் கூட யோசிக்காம சூரியகுமார் யாதவ் சேசிங்க சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே 1-0 சொல்லிட்டு இந்தியா இந்த T20 சீரீஸ்ல முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த கிரவுண்ட்ல வேற இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பனிப்பொழிவு அதிகமா இருந்துச்சு. ஆகிய காரணத்தினாலதான் யோசிக்காம சேசிங்க எடுத்திருக்கிறாரு சூரியகுமார் யாதவ். அதுவும் இல்லாம சமீப காலமா நாங்க சேசிங்க எடுக்கல, ஆப்போசிட் டீம் என்ன டார்கெட் கொடுக்கறாங்களோ அதை துரத்தி அடிக்கிறதுக்கு இது பிராக்டிஸா இருக்கும் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இந்த சேசிங்க எடுத்திருக்கிறாரு. அடுத்ததா பேசிய மிச்சல் சாண்டனர், ஒருவேளை டாஸ் நாங்க வின் பண்ணிருந்தா கண்டிப்பா சேசிங்க தான் எடுத்திருப்போம்னு சொன்னாரு. சிறப்பான அணிக்கு எதிராக அவங்களுடைய மண்ணிலேயே அவங்களையே எதிர்க்கிறது ஒவ்வொரு நாளும் புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. பும்ராவுக்கு பதிலா இந்திய டீம்ல அஷத் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அக்சார் பட்டேலுக்கு போன போட்டியில காயம் ஏற்பட்டதனால இந்த போட்டியில குல்தீப் யாதவுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. முதல் ஓவரை வீச வந்த வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் ஹர்ஷிப் சிங்க கான்வே காணா போனமாக்கிட்டாரு. 4-4 ஒரு 6 அடிச்சு. சர்வதேச T20 போட்டியில முதல் ஓவரை வீசி இந்திய பந்து வீச்சாளரா அதிக ரன் கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹர்ஷிப் சிங் தான். இதுக்கு முன்னாடி 2022ல அயர்லாந்துக்கு எதிராக புவனேஸ்வர் குமார் தன்னுடைய வீசின முதல் ஓவர்ல 18 ரன் கொடுத்திருக்கிறாரு. தற்பொழுது ஹர்ஷிப் சிங்கும் 18 ரன் விட்டு கொடுத்து ஈக்குவல் பண்ணிருக்கிறாரு அந்த சாதனையை. செகண்ட் ஓவர்ல பாண்டியா பக்குவமா பவுலிங் செஞ்சு 7 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு. முதல் ஓவர்ல தான் ஹர்ஷிப் சிங்கை தூக்கி சொருகுனாங்கன்னு பார்த்தா 3வது ஓவர்ல ராபின்சனுக்கு மாத்து வீரரா ஓபனிங் வந்த சீஃபர்ட் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. 4-4 அடிச்சு ஹர்ஷிப் சிங்கை முழுசா குழி தோண்டி புதைச்சிருக்கிறாரு. ஹர்ஷிப் சிங் மட்டுமே இந்திய அணி வீசின 3 ஓவர்ல 2 ஓவர்களை வீசி ஓவருக்கு 18 ரன் விட்டு கொடுத்து மொத்தமா 36 ரன் விட்டு கொடுத்து ஓவராலா 3 ஓவருக்கு 43 ரன் விட்டு கொடுத்திருக்காங்க. இந்திய அணி எந்த ஒரு விக்கெட்டையுமே இழக்காம. இதுவே இந்திய அணிக்கு பின்னடைவா மாறி போச்சு. அதுக்கு காரணம் ஹர்ஷிப் சிங் தான். இதுவரைக்கும் இந்திய பவுலர்களை கண்டதுண்டமா பொழந்துட்டு இருந்த கான்வேபர் ரகசியமா மெய்டனோட தூக்கிட்டாரு ராணா. இன்னொரு ஓபனரா விளையாடிக்கிட்டு இருந்த சீஃபர்ட்ட வருண் சக்கரவர்த்தி தன்னுடைய சுழல் மூலமா சுண்டி எடுத்தாரு. ஆக மொத்தம் இந்த 2 பேரும் சேர்ந்து 2 ஓவரை வீசி 2 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா வீசின அஷத் ராணா கண்டிப்பா பும்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து கரெக்டா வீசி இருக்கிறாருன்னு அப்பதான் பாராட்டி இருப்பாங்க. அதுக்குள்ளார
2 4 1 6 அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு பவர் பிளேவனுடைய கடைசி ஓவர்ல ரச்சின் ரவீந்திரா. மொத்தமா 6 ஓவருக்கு நியூசிலாந்து அணி 64க்கு 2 விக்கெட்டை மட்டும் இழந்து இந்தியா எப்படி ஃபர்ஸ்ட் T20ல பவர் பிளேல வான வேடிக்கை காட்டினாங்களோ அதே மாதிரி இவங்களும் வான வேடிக்கை காட்டி இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் T20ல 6 ஓவருக்கு 67க்கு 2 விக்கெட்டை மட்டும் தான் இழந்தாங்க இந்திய அணி. அதே ஃபார்ம்ல தான் இங்கேயும் அடிச்சு துவம்சம் பண்ணி இருக்காங்க நியூசிலாந்து அணி. பிலிப்ஸோட ஜோடி சேர்ந்த ரச்சின் ரவீந்திரா 7வது ஓவரை பவர் பிளே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பொறுமையா விளையாடுவோம், அட்டாக் பண்ணாம குல்தீப் யாதவ் விளையாடி 4 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்பின்னரா செயல்படக்கூடிய வருண் சக்கரவர்த்தி எப்பவுமே அவரை பார்த்து தான் பேட்ஸ்மேன்கள்லாம் பயப்படுவாங்க. ஆனா இந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 லாஸ்ட் பால் ஒரு 6ன்னு வழக்கமான போலிங்க மாத்த வைக்கிற அளவுக்கு பயமுறுத்தி இருக்கிறாரு. அடுத்ததா குல்தீப் யாதவ் என்னதான் பிலிப்ஸோட விக்கெட் எடுத்தாலும் அதுக்கு முன்னாடியே பிலிப்ஸ் குல்தீப் யாதவ பொளந்து எடுத்துட்டாரு, ஒரு 6 2 4ன்னு. அதுவும் இல்லாம ரவீந்திராவும் பிலிப்ஸும் சேர்ந்து 27 பாலுக்கு 55 ரன் அடிச்சிருந்தாங்க. இது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான். ஆனா அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் த்ரூ பண்ற மாதிரி குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமே நிகழல. 111க்கு 3 விக்கெட்னு சொல்லிட்டு 10 ஓவருக்கு ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க நியூசிலாந்து அணி. ஆனா இந்த இடத்துல 3 விக்கெட் விழுந்துருச்சு. அதுதான் இந்த இடத்துல பாசிட்டிவாவே அமைஞ்சது. ஏன்னா அந்த இடத்துல அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் T20ல 3 விக்கெட் இழந்தாலும் அங்க பாண்டியா வரைக்கும் பவர்ஃபுல்லான பேட்டிங் இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல 150 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுற 3 பேட்ஸ்மேனுமே காலி ஆயிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு பேட்ஸ்மேனா ரவீந்திரா மட்டும் தான் இருக்கிறாரு. அவருடைய விக்கெட்டை எடுத்தா கண்டிப்பா அடுத்ததா விளையாடக்கூடிய அத்தனை பேட்ஸ்மேன்களே 120 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறவங்க தான். அவங்களால மோஸ்டான ரன் அடிக்க முடியாது. இவங்க ஆரம்பத்தில் அடிச்சிருக்கிற ரன்னை பார்த்தா கண்டிப்பா 230 240 போயிருக்க வேண்டியது. ஆனா மாறுதலா 208லே நின்னு போயிட்டாங்க. 11th ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் குல்தீப் யாதவ் 2 ஓவரும் வருண் சக்கரவர்த்தி 2 ஓவரும் வீசினாங்க. இடையில ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிருச்சு, அதாவது பிலிப்ஸும் ரவீந்திராவும். அந்த பார்ட்னர்ஷிப்பை சூரியகுமார் யாதவ் எப்படியோ திட்டம் போட்டு அவங்க பிரிச்சுட்டாரு. அடுத்ததா மிச்சலோட ரவீந்திரா சேர்ந்து 16 பாலுக்கு 27 அடிச்சு நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைச்சிருந்தாரு. இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கிறதுக்கு மீண்டும் ஒரு திட்டம் போட்டு சிவம் துபேவை உள்ள எடுத்துட்டு வந்து ஸ்லோவர் பாலை போட்டு 16 ரன்ல மிச்சலை காலி பண்ணாரு. அடுத்த ஓவர்ல குல்தீப் யாதவ் 26 பாலுக்கு 44 அடிச்சு வச்சிருந்த ரச்சின் ரவீந்திரா 2 4 4 6 அடிச்சு ஆட்டத்தை நியூசிலாந்து பக்கம் திருப்பி வச்சிருந்தாரு. ஆனா அவருடைய விக்கெட்டை எடுத்து குல்தீப் யாதவ் ஆட்டத்தை இந்தியா பக்கம் திருப்பினாரு. 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 151க்கு 5 விக்கெட் இழந்தாங்க நியூசிலாந்து அணி. இங்கிருந்து 5 ஓவருக்கு ருத்ரதாண்டவம் ஆடுனா கூட கண்டிப்பா 200க்கு மேல ரன்கள் வரும், நினைச்ச மாதிரி தான் வந்துச்சு. ஆனா 2 ஓவர்ல பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தல. 17வது ஓவரினுடைய 5வது பால்ல சாப்மன் காலியானாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 32 ரன் மட்டும் தான் பார்ட்னர்ஷிப்பா அடிச்சிருந்தாங்க. மிச்சம் 3 ஓவர் மட்டும் தான் இருக்குது. அஷத் ராணா, அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா, ஹர்ஷித் சிங் தொடர்ச்சியா இவங்க 3 பேர் 3 ஓவரை வீச இருந்தாங்க. இந்த 3 ஓவர்ல கண்டிப்பா கட்டுப்பாடோட தான் போகும்னு எல்லாரும் நினைச்சிருப்போம். ஆனா இந்த 18 பால்லயே கிட்டத்தட்ட 43 ரன் அடிச்சு 208க்கு 6 விக்கெட்டை இழந்து இந்திய அணிக்கு 209 டார்கெட்டை கொடுத்தாங்க. இந்திய தரப்பில் இருந்து வருண் சக்கரவர்த்தி 4 ஓவரை வீசி 35 ரன்னை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை மட்டும் தான் எடுத்தாரு. குல்தீப் யாதவ் 4 ஓவரை வீசி 35 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஹார்திக் பாண்டியா 3 ஓவரை வீசி 25 ரன்னை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஆனா அஷத் ராணா 4 ஓவரை வீசல, 3 ஓவரை மட்டும் வீசி 35 ரன்னை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருக்காரு. இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவா கொடுத்தது யார் தெரியுமா? ஹர்ஷித் சிங் மட்டும் தான். 4 ஓவருக்கு 53 ரன்னை விட்டு கொடுத்து நியூசிலாந்துக்கு சாதமா பவுலிங் வீசி இருக்கிறாரு. 209 எல்லாம் அசால்ட்டான டார்கெட் தான். அபிஷேக் சர்மா இருந்திருந்தா இந்த 209 டார்கெட்டையே அசால்ட்டா அடிச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனா 2வது ஓவர் வீசின டஃபி ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே கோல்டன் டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. ஆடியன்ஸோட சத்தம் குறைஞ்சாலும் நியூசிலாந்து வீரர்களோட சத்தம் மட்டும் சத்தமா கேட்டுச்சு. என்னப்பா முதல் ஓவரை சொல்லாம 2வது ஓவரை டைரக்டா சொல்றேன்னு கேக்குறீங்க? நம்ம இந்திய அணிக்கே மிகப்பெரிய ஒரு பிள்ளையார் சுழி யாருன்னா அபிஷேக் சர்மா தான். அவருடைய விக்கெட் எடுத்ததுமே ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு நியூசிலாந்து வீரர்கள் மட்டும் கத்தி கொண்டாடிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு விக்கெட்டை அசால்ட்டா விட்டு கொடுத்துட்டாரு சஞ்சு சாம்சன். அவருக்கான வாய்ப்பு இங்க மிக பெருசு. இங்க கில்ல உட்கார வச்சுட்டு உங்களை உள்ள அனுப்புனா அவர் மட்டும் என்ன பண்ணி கிழிச்சாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அந்த இடத்துல இருந்தது. ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணி அது கேட்சா மாறி அந்த இடத்துல கான்வே அதை 6ஆ மாத்தி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுவும் இல்லாம ஓபனரா இன்னொரு சான்ஸும் கிடைச்சிச்சு. 2 சான்ஸையும் அழகா தவற விட்டாரு சஞ்சு சாம்சன். 2 ஓவர்ல இந்தியா 8 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து தடுமாறிக்கிட்டு இருந்தது. இதுவே இந்தியாவுக்கு பின்னடைவா மாறுச்சு. ஆரம்பத்துல நியூசிலாந்து அணி 3 ஓவருக்கு 43 ரன் அடிச்சு அந்த இடத்துலயும் பின்னடைவை ஏற்படுத்தினாங்க. இங்க என்னடானா போலிங் பண்ணும்போது 2 விக்கெட் எடுத்து 8 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 ஓவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்காங்க. அடுத்ததா ஜோடி சேர்ந்த சூரியகுமார் யாதவ், இஷன் கிஷன் 2 பேருமே இதுவரைக்கும் மேனுவல் மோட்ல இருந்த கேம ஆட்டோ மோடுக்கு மாத்தி அதிரடியா ஆடிட்டாங்க. மாட்டாண்டா அடிமன்ற மாதிரி ஃபோக்ஸ 4ஆ அடிச்சு 3வது ஓவர்ல 24 ரன் அடிச்சு மொத்தமா இந்தியா 3 ஓவருக்கு 32 ஸ்கோரை உயர்த்தி விட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. 2வது ஓவர்ல 2வது பால்ல இருந்து 10வது ஓவர் முதல் பால் வரைக்கும்
ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து கிட்டத்தட்ட 122 ரன் அடிச்சிருக்காங்க. இதுல சூரியகுமார் யாதவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் 39 ரன் மட்டும் தான். மீதம் இருக்கக்கூடிய ரன்கள் இஷான் கிஷன் மட்டும் அடிச்சாரு. 32 பாலுக்கு 76 அடிச்சு 11 4 4 6னு பொளந்து எடுத்துட்டாரு. போலர் யாரா இருந்தாலும் சரி, சாண்டனரா இருக்கட்டும், இல்ல ஹென்ரியா இருக்கட்டும், இல்ல சோதியா இருக்கட்டும், ஃபோக்ஸா கூட இருக்கட்டும். ஃபோக்ஸா ஆல்ரெடி அந்த இடத்துல இஷான் கிஷன் பிறந்தாரு. அதாவது 3வது ஓவர்ல 9வது ஓவர்ல சூரியகுமார் யாதவ் 25 ரன் அடிச்சு அவரை அழ விட்டு இருக்காங்க. இஷான் கிஷன் அவுட் ஆகுற வரைக்கும் சூரியகுமார் யாதவ் சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக்கை இஷான் கிஷன் கிட்ட கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் அவுட் ஆன உடனே இவர் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுவும் இல்லாம ஒரு நல்ல முடிவை கேப்டனா எடுத்திருக்கிறாரு. இஷான் கிஷன் அவுட் ஆகும்போது 9 ஓவர் காலி, 3 விக்கெட் விழுந்துருச்சு. இந்த நேரத்துல சிவம் துபேவை வர வைக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும். ஆனா இவர் என்ன யோசிச்சார்னா, 9வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் கண்டிப்பா ஸ்பின்னர் கிட்ட பால கொடுப்பாங்க சாண்டனர் சொல்லிட்டு அந்த இடத்துல சிவம் துபேவை வர வச்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே சோதி கிட்ட 2 ஓவர் கொடுத்தாரு. ஆனா சிவம் துபே கிட்ட மட்டுமே பெரிய பிளான போட்ட சாண்டனர் தொடர்ச்சியா ஹென்ரி கிட்டையும் டஃபி கிட்டையுமே பால கொடுத்திருக்காரு. ஆனா யார் போட்டாலும் சரி, நாங்க அடிக்கிறது அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லிட்டு 15.2 ஓவர்ல 6 6 4 4 அடிச்சு துவம்சம் பண்ணி 60 பாலுக்கு 69 மட்டும் தான் அடிக்கணும். ஆனா அங்க 32 பால்ல அடிச்சு வின் பண்ணி இருக்காங்க இந்திய அணி. ஆல்ரெடி இஷான் கிஷனோட சூரியகுமார் யாதவ் 122 பார்ட்னர்ஷிப் போட்டு இருந்தாரு. தற்பொழுது 37 பாலுக்கு 81 பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க சிவம் துபேவோட சூரியகுமார் யாதவ். இதுல தனிப்பட்ட முறையில சூரியகுமார் யாதவ் 37 பால்ல 87 ரன் அடிச்சு 9 4 4 6னு பழைய ஃபார்ம்ல பந்தாடி இருக்கிறாரு எதிரணியை. கூட ஆடின சிவம் துபே 18 பாலுக்கு 36 அடிச்சு ஈஸியா மேட்ச் முடிச்சு விட்டாங்க. நியூசிலாந்து தரப்பில இருந்து டஃபி மட்டும் தான் 4 ஓவர் வீசி இருக்காரு. 38 ரன்னை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சாண்டனர் 2 ஓவரை வீசி 27 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு. சோதி 3 ஓவர் வீசி 34 ரன்னை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை மட்டும் எடுத்திருக்காரு. இங்க ஃபோக்ஸ் மட்டும் 3 ஓவரை வீசி 67 ரன்னை விட்டு கொடுத்திருக்கிறார். இவர் தான் அதிகபட்சமான ஸ்கோரை கொடுத்து இந்தியாவினுடைய வெற்றிக்கு வழிபாதை அமைச்சவர். பெருசா எதிர்பார்க்கப்பட்ட மேட் ஹென்ரி 3 ஓவருக்கு 41 ரன்னை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை மட்டும் எடுத்திருக்கிறாரு. இந்த T20 சீரீஸ்ல தொடர்ச்சியா 2 மேட்ச் தோல்வி அடைஞ்சு தன்னம்பிக்கை இழந்திருக்கிற நியூசிலாந்து அணி அடுத்த போட்டியில வெல்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பாரிவள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.